நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைடு சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவரிடம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல கோரிக்கைகள் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்களுக்கு மேல் பேசி வந்தோம். அந்த பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்ன கோரிக்கைகள் குறித்து நாம் பேசினோம் என்பதை பற்றி தான் விரிவாக விளக்குவதற்காக இந்த காணொலியில் இணைந்திருக்கிறேன். இது பாகம் 1. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகு யாருமே எதிர்பாராத வகையில் இதுவரை நம்மை ஆண்ட திமுக, அதிமுக 2 கட்சிகளுக்கும் மக்கள் வாய்ப்பளிக்காமல் புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பதவியேற்க வழிவகை செய்தார்கள். அதன் அடிப்படையில் நமக்கெல்லாம் தெரிந்த உச்சபட்ச நடிகர் திரு விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவரை நேரில் சந்தித்து மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த பல கோரிக்கைகளை அவரிடம் தெரிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் மாநில தலைவர் வில்சன் அவர்கள் தலைமையிலே மாநில பொதுச்செயலாளர் ப. ஜான்சிராணி, மாநில பொருளாளர் சக்கரவர்த்தி, மாநில செயலாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய நான் உட்பட 7 பேர் கொண்ட குழுவானது கடந்த 2/6/2026 அன்று முதலமைச்சரை நேரில் சந்தித்தோம். பொதுவாக நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதற்கு முன்னால் நம்மை ஆண்டவர்களுக்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாற்றுத்திறனாளி துறை என்றால் என்ன, அந்த துறையில் என்னென்ன வேலைகள் நடக்கும், என்னென்ன திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துவார்கள், அதை எப்படி அமல்படுத்துவார்கள் என்பது உள்ளிட்ட பல விவரங்கள் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் உட்பட அந்த கட்சியிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்களும் சரி அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி இப்பொழுதுதான் முதல் முறையாகவே அவர்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு எந்த ஒரு திட்டங்களை பற்றியும் 100% தெரியாது. அப்போ ஒரு தெரியாத ஒரு மனுஷன்கிட்ட போய் முழுவதுமாக நம்முடைய கோரிக்கைகளை உணர்வுபூர்வமாக எடுத்து உரைப்பது என்பது இயலாத காரியம். எனவே அவர் படிப்படியாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நமக்கு கிடைத்த 10 நிமிடத்திற்குள் எந்தெந்த கோரிக்கைகளை பற்றி அவருக்கு சொல்ல முடியுமோ அதை மட்டும் நாம் சொல்லியிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு நூற்றுக்கணக்கான கோரிக்கைகள், பிரச்சனைகள் இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனைகள், அதேபோல் படிக்கிற மாணவர்களுக்கான பிரச்சனைகள், வேலை கிடைக்காத மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கிக் கடன் கிடைப்பது பிரச்சனைகள், ஆவின் பாலகம் உள்ளிட்ட பிரச்சனைகள், இப்படி ஏராளமான பிரச்சனைகள் மாற்றுத்திறனாளிகள் கிடைக்கிறது. மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் ஒருவர் கிடைத்து விட்டார் என்பதற்காக அவரிடம் முழுமையாக நாம் ஒப்பிப்பது என்பது எந்த வகையிலும் அந்த கோரிக்கையை வெற்றியிடுவதற்கு உதவாது. அவருக்கும் சலிப்பு தட்டிவிடும். ஏனென்றால் அவர் நம்மை மட்டும் பார்ப்பவர் அல்ல. நமக்கு முன்னால் பல விவசாய சங்கங்கள், விவசாய தொழிலாளர் சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், இப்படி பல அமைப்புகள் அவரை ஒவ்வொரு நாளும் போய் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்லுவேன். இதே மாற்றுத்திறனாளிகளை தாண்டி ஒரு தொழிலாளர்களை பற்றியோ, ஒரு விவசாயிகளை பற்றியோ, ஒரு மீனவர்களை பற்றியோ எங்கிட்ட கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு மனுஷன் எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏற்கனவே அரசியல்வாதியாக இருந்து இது போன்ற பணிகள் செய்திருந்தால் அவரிடம் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பேச முடியும், எல்லாவற்றையும் அவருடைய மனதில் பதிய வைக்க முடியும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும். ஆனால் இப்பொழுதுதான் புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்கிற போது அவரிடம் எல்லா கோரிக்கைகளையும் வைக்க முடியாது என்கிற அடிப்படையிலே இப்போதைக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு 14 அம்ச கோரிக்கைகளை மட்டும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். தயவுசெய்து மாற்றுத்திறனாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அப்போ நீங்கள் எங்களை பற்றி நீங்கள் பேசவே இல்லை, எங்களை நீங்கள் கண்டுக்கலை, எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வேண்டாம். இது முதல் கட்ட சந்திப்பு. இனி அடுத்தடுத்து நாம் சந்திப்போம். இன்னும் அந்த அரசுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கால அவகாசம் கொடுப்போம். கண்டிப்பாக அவர்கள் நமக்கான உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஒரு 15-20 நாளில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லையும் நமக்கான அறிவிப்புகள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வருகிற போது இதையும் நாம் பரிசீலிப்போம். அப்படி வாய்ப்புகள் வரவில்லை என்றால் மீண்டும் நேரில் சந்திப்போம். ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் மீண்டும் நாம் களத்திலிருந்து போராடி நம்முடைய கோரிக்கைகளை வெற்றி பெறுவோம் என்கிற அடிப்படையிலே முதல் கோரிக்கையாக அவரிடம் நாங்கள் முன்வைத்தது ஊனமுற்றோர் உரிமைச் சட்டம் 2016 படி 21 வகையான குறைபாடு உடையவர்களை மாற்றுத்திறனாளிகளாக அங்கீகரித்திருக்கிறது. அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வாரமும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மருத்துவச் சான்றானது வழங்கப்படுகிறது. இந்த முகாமிற்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளையும் அலைக்கழிக்காமல்
எல்லா மருத்துவர்களும் ஓரிடத்தில் இருந்து அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதை எந்த காரணத்தை கொண்டும் இங்கே போ அங்கே போன்னு சொல்லி அலைய வைக்கக்கூடாது. ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, அங்கே எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வாங்க அலைய விடாமல் எல்லா விதமான கருவிகளையும் இருக்கக்கூடிய இடத்திலேயே இவர்களுக்கு நான் முகாம்களை நடத்த வேண்டும். அதே மாதிரி ஊனத்தின் தன்மையை கண்டறிவதில் மருத்துவர்கள் பல நேரங்களில் அவர்கள் மனதிற்கு தோன்றியதை மட்டுமே அவர்கள் ஊனத்தின் சதவீதமாக போடுறாங்க. உதாரணத்துக்கு கை வந்து முழங்கைக்கு கீழே துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா 60% 65% போகலாம். அதே முழங்கைக்கு மேலே போயிடுச்சுன்னா 75% தான் போடணுங்கிறது அகில இந்திய மருத்துவ கவுன்சில் கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகள், அரசாணை. ஆனால் அதை மீறி இன்றைக்கு பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கு தகுதியே இல்லாதவர்களுக்கு தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளிகளைப் போலவும் தகுதி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுதி இல்லாதவர்கள் போலவும் பல நேரங்களில் ஊனத்தின் தன்மையை மதிப்பிடுவதில் மருத்துவர்கள் மிகப்பெரிய அஜாக்கிரதையாக செயல்படுகிறார்கள். எனவே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை அங்கீகரிப்பதற்கு மிக முக்கியமான சான்று என்பது மருத்துவச் சான்று. அந்த மருத்துவச் சான்றை வழங்குகின்ற கண்டிப்பாக மருத்துவர்கள் அனைவரும் அந்த அரசாணைப்படி நடக்க வேண்டும். அதை மீறுகின்ற மருத்துவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சதவீதம் சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை அனைத்து மருத்துவர்களுக்கும் ஏற்படுத்த வேண்டும். அதே மாதிரி விழுக்காடு கொடுத்து வெளிப்படைத்தன்மையோடு அவங்க டாக்டர்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நிரந்தர ஊனமுடையவர்கள், ஒரு கை துண்டிக்கப்பட்டால் நிரந்தர ஊனம், அதே மாதிரி ஒரு கால் துண்டிக்கப்பட்டால் நிரந்தர ஊனம், மனவளர்ச்சி குன்றியவர் என்றால் நிரந்தர ஊனம், அப்படி நிரந்தர ஊனமுடையவர்களுக்கு நிரந்தரமாக ஊனத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லி சான்று போடாமல் அவங்களுக்கு கூட 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு சான்று போடுறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஊனத்தின் தன்மையை மதிப்பிடுவதில் சரியாக இருந்து அந்த ஊனம் நிரந்தர ஊனமா தற்காலிக ஊனமா என்பதை கட்டாயம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த கோரிக்கை மனுவில் நாம் கொடுத்துருக்கிறோம். அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளியுடைய கல்வி தொடர்பாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அல்லது அரசு சார்பு பள்ளிகள் அனைத்திலும் மாணவர்கள் கல்வி பயிலுவதற்கு ஏற்ப தடையற்ற சூழல் இருக்க வேண்டும். குறிப்பாக கைப்பிடியுடன் கூடிய சாய்வுதளம், மின்தூக்கி அதாவது லிஃப்ட் வசதி, வெஸ்டர்ன் கழிப்பறை வசதி போன்றவற்றை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கல்வி முதற்கொண்டு கல்லூரி கல்வி வரை எவ்வித கட்டணமும், எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளின்னு சொன்னாலே அவருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான் கொடுக்கணுமே ஒழிய அவரிடம் கட்டணம் எதுவும் வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வீட்டிலிருந்து கல்வி நிலையங்கள் வரை சென்று வருவதற்கு பேருந்து கட்டணத்தையும் நீங்கள் இலவசமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஆட்டிசம் பாதிப்பு, அறிவுசார் குறைபாடு, கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் சிறப்பாசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கூல்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லா மாவட்டங்களையும் 1-2 தான் இருக்கும். அந்த இருக்கிற இடத்துலேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மாணவன் அங்கே போக முடியாது. அப்போ எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து தடை இருப்பதனால இத்தனை கிலோமீட்டர் நான் பயணித்து டெய்லியும் போகணும், டெய்லி வரணும் அப்படிங்கிறதுனாலேயே பல மாற்றுத்திறனாளிகள் கல்வி கற்க முடியாமல் போயிடுது. கல்வி கற்க முடியாதனால அவர்கள் வாழ்க்கையில் பின்தங்கி நிலைமைக்கு போயிடுறாங்க. அவருடைய வாழ்வு வளம் பெற மாட்டேங்குது. எனவே அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் சிறப்பாசிரியர்கள், காதுகளாதவருக்கு செய்கை மொழி சொல்லித் தருவதற்கு, பார்வையற்றவர்களுக்கு பிரெயில் மொழி சொல்லித் தருவதற்கு அவர்கள் சிறப்பாசிரியர்கள் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மனவளர்ச்சி குன்றியவர்கள், செவித்திறன் பாதிக்கப்பட்டவர்கள், பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்குரிய சிறப்பு பள்ளிகள் மற்றும் அவர்களுக்கான சிறப்பு ஆசிரியர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். சிறப்பு பள்ளிகளையும் அதிகப்படுத்தணும். ஒவ்வொரு தாலுக்கா வைஸாக நம்முடைய கோரிக்கை என்னன்னா, தாலுக்கா வைஸ் ஏற்படுத்துங்க. மாவட்டத்தில் 1, 2 அல்லது 2 மாவட்டத்துக்கு 1 ஏற்படுத்துறதை விட தாலுக்காவுக்கு ஒரு பள்ளியை ஏற்படுத்துங்க. அந்த பள்ளியில் சிறப்பாசிரியர்கள் ஏற்படுத்துங்க. எல்லா இடங்களிலும் சிறப்பு ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், பள்ளிகளையும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அரசு பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்குவதை போட்டு அதற்கு நிகரான சிறப்பாசிரியர்களுக்கும் ஊதியம் உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் எடுத்திங்கன்னா அவங்க 40,000-50,000 மேலே வாங்குவாங்க. இதே கல்லூரி பிரின்சிபல் எடுத்திங்கன்னா 1 லட்சம் 1.25 லட்சம் வரைக்கும் வாங்குவாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது ஈஸியானு பார்த்தா அதுவும் ஒரு கடினமான பணியாக இருந்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது என்பது ஈஸி. ஆனால் ஒரு மனவளர்ச்சி இல்லாத குழந்தைக்கு கல்வியை போதிக்கிறது, ஒரு காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிக்கு, ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு கல்வியை போதிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இவர்களுக்கு அவர்களது மொழியிலேயே அவர்களுக்கு புரிகிற வகையில் சொல்லித் தருகின்ற இந்த சிறப்பு ஆசிரியர்கள் மற்றவர்களை விட கூடுதலாக சிரத்தை எடுத்து அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொண்டு அவர்களுக்கு நல்வழி காட்டுகின்ற, அவர்களோடு இணைஞ்சு பண்ணி அதுக்காக அவங்க அன்பா இல்லையா பண்பா இல்லையான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்க மற்ற குழந்தைகளை பொறுத்தளவுக்கு வேறு. ஆனால் இந்த குழந்தைங்கன்னா அந்த குழந்தைங்க மனப்பான்மையிலே பேசணும். ஒரு ஆட்டிசம் பாதித்த குழந்தைக்கு அந்த ஆட்டிசம் பாதிச்சு இவங்களுக்கு ஆட்டிசம் பாதிச்சிருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பேசினா தான் அவனுக்கு புரியும். அப்போ இவ்வளவு சிரத்தை எடுத்து சொல்லித்தரக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் என்னென்னா 10,000 12,000 15,000 தான் கொடுக்கப்படுது. அப்போ அதை மாற்றி நார்மலான ஆசிரியர் பள்ளிக்கூடங்களில் பணியாற்றக்கூடிய, அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய, கல்லூரிகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்குறீங்களோ அதே ஊதியம் இந்த சிறப்பு நிலை ஆசிரியர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நாம் முன் வச்சுருக்கோம். அதே மாதிரி
போட்டித் தேர்வுகள், அதாவது டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய வசிப்பிடத்திற்கு அருகாமையிலேயே தேர்வு மையத்தை உறுதி செய்யணும். இன்றைக்கி பல நேரங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட பார்க்குறோம், அவர் இருக்கிற இடத்துலேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி 100 கிலோமீட்டர் தள்ளி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் போகிறாங்க. ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எல்லா பள்ளி கல்லூரிகள்லையுமே நடக்குது. அப்படி பார்க்குற போது இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா என்னுடைய இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பள்ளி, மேல்நிலை பள்ளியோ உயர்நிலை பள்ளியோ அல்லது கல்லூரியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கல்லூரியில் போடாமல் அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி 60 கிலோமீட்டர் தள்ளி போடுவது என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இன்னல்களை, வேதனைகளை கொடுக்கிறது. எனவே அதை மாற்ற வேண்டும் என்று அந்த கோரிக்கையிலே நாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அனைத்து தேர்வு மையங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதுபோன்ற போட்டித் தேர்வுகள் நடைபெறக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தரைத்தளத்தில் தான் அறைகள் ஒதுக்கணும். இவோ 2வது மாடி 3வது மாடியில் ஒதுக்கினீங்கன்னா இவங்க எப்படி போவாங்க? அதனால் தரைத்தளத்தில் இருக்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தேர்வு காலங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு வசதியாக ஸ்கிரைப் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களை தேர்வு செய்து கொள்வதற்கான உரிய வாய்ப்பினை முன்கூட்டியே வழங்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக நண்பர்களே, இப்படியாக கல்வி தொடர்பாகவும் அதே போல் மாற்றுத்திறனாளிக்கான அடையாளச் சான்று வழங்குவது தொடர்பான கோரிக்கைகளை நாம் அவரிடம் கொடுத்திருக்கிறோம். அவர் கண்டிப்பாக அதை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். நண்பர்களே, இது பாகம் 1. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் நண்பன் பகத் சிங். நன்றி, வணக்கம்.